ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு சாகித்ய அகாடமி விருதுகள் ஓகேங்களா, அதை பற்றின ஒரு ஷார்ட்கட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் இந்த கொஷின் வந்து நம்ம எதிர்பாராத நேரத்தில் வச்சிடுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு சிம்பிள் ஷார்ட்கட்டில் வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது நம்ம இதுக்கு மேலே வந்துட்டு பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஈஸியான ஷார்ட்கட்டில் நம்ம சும்மா அப்படியே ஒரு டைம் 2 டைம் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன். நான் எப்படி வந்துட்டு ஒரு ஞாபகம் வச்சுருக்கணும் அந்த ஒரு ஷார்ட்கட் தான் வந்துட்டு நான் இந்த வீடியோலையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சு வெங்கடேசன் ஓகேங்களா. ஸோ வெங்கடேசன் காவல் கோட்டம் ஓகேங்களா, இதுதான் வந்து. ஸோ நான் இதுக்கு வந்து யாரை ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மங்காத்தா படத்தில் அஜித்து ஓகேங்களா, போலீஸ்காரராக வந்திருப்பார் இல்லைங்களா. ஸோ போலீஸு காவல். ஸோ வெங்கடேசனுக்கு வந்து வெங்கட் பிரபு அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ வெங்கடேசன் காவல் கோட்டம் ஓகேங்களா, இப்படி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு செல்வராஜ் தோல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காரு. ஸோ நான் இதுக்கு வந்துட்டு எப்படின்னா, இப்போ ஆடு இதெல்லாம் உரிச்சோம்னா அது வந்து அந்த தோலை வந்து திரும்ப நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் செல்வம் மாற்றிடுறோம் இல்லைங்களா. ஸோ செல்வம் அதாவது பணமாக மாற்றிடுறோம். ஸோ தோல் செல்வம், ஸோ செல்வராஜ். ஓகே, இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜோ டி குரூஸ் குர்க்கை ஓகேங்களா. இதுக்கு வந்து நான் என்ன ஞாபகம் வச்சுருக்கேன்னா குரூஸ் குருகு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ குருகுனாவே உங்களுக்கு வந்துட்டு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த நாரை கொக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு குறிக்கும். ஸோ குரூஸ் கொர்க்கை, குரூஸ் குருகுனாலே கொக்குக்கு கொர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ பூமணி, இதுக்கு வந்துட்டு எனக்கு ஒன்றும் என்ன வைக்கிறதுன்னு சொல்லி தெரியல. ஸோ அப்படியே நம்ம அஞ்ஞாடின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான், இது ஒன்று மட்டும், பூமணி அஞ்ஞாடி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு மாதவன் இலக்கிய சுவடுகள் ஓகேங்களா. இவர் வந்து இப்போ இலக்கிய சுவடு அப்படின்றது பேர் சாதாரணமாக, அதுக்கான மீனிங் அது வந்து எடுத்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த இலக்கணம் இலக்கியம் எல்லாமே வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இலக்கிய சுவடுனா நம்ம வந்து கால் தடம் வந்து பதிக்கிறது ஓகேங்களா. ஸோ இவர் வந்து மாதவம் பண்ணி இலக்கியத்தில் வந்து கால் தடம் பதிச்சிருக்காரு, அதாவது தன்னுடைய சுவடுகளை வந்து பதிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. இலக்கிய சுவடுகள் மாதவம் ஓகேங்களா, அதாவது பெரிய தவம், மான பெரிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளும் இருக்குது. ஸோ மாதவம் பெரிய தவம் பண்ணி இதில் வந்துட்டு தன்னுடைய காலடியை பதிச்சிருக்காரு. இதில் எப்படி இலக்கிய சுவடுகள் அப்படின்றது வழியா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சிறு இசை வண்ணதாசன் ஓகேங்களா. நான் வந்துட்டு இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா, இப்போ கண்ணதாசன் ஓகேங்களா, அவர் வந்துட்டு சாகித்ய அகாடமி நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சேரமான் காதலி ஓகேங்களா, அந்த நூலுக்கு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ நான் வந்துட்டு அது மாதிரி கண்ணதாசன் சேரமான் காதலி, ஸோ அவருக்கு அந்த காதலி அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சுருக்காரு இல்லைங்களா. அதே மாதிரி நான் வண்ணதாசனுக்கு வந்து இசை மேலே ஒரு காதல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வண்ணதாசன் ஒரு சிறு இசை ஓகேங்களா. ஸோ இன்குலாப் காந்தல் நாட்கள் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் வந்து எதுவும் வைக்கல, ஸோ நான் மெமரி தான். ஸோ பூமணி அதுக்கு அஞ்ஞாடி அப்படி வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே இன்குலாப் அப்படிங்கிறதுக்கு காந்தல் நாட்கள் தான் வச்சுருக்கேன். ஸோ ஆனால் இந்த இது வந்துட்டு இந்த ஒன்று என்னென்னா விருதை வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க, பட் இவர்களுடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு இந்த விருதை வந்து அவங்க வந்து வாங்கிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ராமகிருஷ்ணன் ஓகேங்களா, ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நான் இந்த சஞ்சாரத்தை வந்து எப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன்னா சம்சாரம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ ராமன் கிருஷ்ணனுக்கு வந்துட்டு எப்படின்னு தெரில. ஸோ ராமன் சீதை இருக்காங்க இல்லைங்களா, ஸோ ராமனின் சம்சாரம் அப்படின்ற மாதிரி இதை வந்துட்டு நான் எப்படி வச்சிட்டேன்னா சஞ்சாரம், ராமகிருஷ்ணன் சஞ்சாரம், அதாவது கிட்டத்தட்ட ராமனின் சம்சாரம் இல்லை ராமகிருஷ்ணனின் சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதை வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் தானே ஒழிய மற்றபடி வந்துட்டு யாரையும் எதுவும் ஒரு புண்படுத்துகிற ஒரு நோக்கம் இல்லை. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி மட்டும்தான் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு தர்மன் சூல் ஓகேங்களா. ஸோ இப்போ
அந்த சூளுரைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அங்கே வந்துட்டு என்னது, நம்ம பாஞ்சாலியோ அப்படி அவங்க வந்து யாராவது வந்து சூளுரைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வைக்கலாம். பட் அதே மாதிரி ஒரு இதில் வந்து ஞாபகம் என்னென்னா, சூல் அப்படின்னா தர்மன், தர்மன் சூளுரைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ தர்மன் சூளுரைத்தார். ஓகேவா. இமயம் செல்லாத பணம். ஓகேங்களா. இமயம் அது வந்து அவரோட பேர். அவர் எழுதியிருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, செல்லாத பணம் அப்படின்ற பேரில் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பணம் வந்து பாதாளம் வரையும் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா, நான் ஞாபகம் வச்சுருக்கிறது வந்து இந்த செல்லாத பணம் வந்து இமயம் வரலுமே வந்து பாஞ்சிருக்கு, அதாவது பணம் இமயம் வரலும் பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ இமயம் செல்லாத பணம், செல்லாத பணமாக இருந்தாலும் இமயம் வரலும் வந்து பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. ஓகேங்களா. ஸோ அம்பை அப்படின்றத நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா, ரம்பை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ரம்பை சிவப்பு கழுத்து. ஓகேங்களா. இப்போ பச்சை பறவை அப்படின்றத ஒரு மணி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சிவப்பு கழுத்தில் ஒரு பச்சை மணி இருக்க மாதிரி. ஸோ அங்கே அது வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரம்பையோட கழுத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அம்பை சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. ஓகேங்களா. ஸோ எப்பயுமே நம்ம லாஸ்ட்டில் ஒரு நூல் அது வந்துன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ மு ராஜேந்திரன் அப்படின்றது வந்து காலாபாணி. ஓகேங்களா. ஸோ மு ராஜேந்திரன் காலாபாணி. இது வந்து இப்போ 2022 லாஸ்ட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, இன்னும் பேலன்ஸ் இருக்க நூல்களும் இந்த மாதிரி சாகித்ய அகாடமி முடிஞ்சாலும் வந்து நம்மளை ஷார்ட்கட்டோட பார்க்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இப்படி ஒரு ஷார்ட்கட் அது வந்து நான் என்னோடய ஞாபகத்துக்காக வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்கட் வந்து எப்படி இருக்குது, ஓகேவா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.